மழைக்காலத்தில் துணி காய போட இடம் இல்லையா? இந்த ஒரு ஹேங்கர் மட்டும் இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் எப்போவுமே ஒட்டரை பிடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா தண்ணியில் இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்து பாருங்கள், கண்டிப்பாக ஒட்டரை அதிகமாக பிடிக்காது. மழைக்காலத்தில் பெட்டு தலகாணி எல்லாமே வந்து ரொம்ப டேட்டியாக இருக்குது. அதை சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு அயன் பாக்ஸ் மட்டும் இருந்தால் போதுங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப் வந்து மழைக்காலத்தில் நம்ம அடிக்கடி தலகாணி உரை வாஷ் பண்ணி போட முடியாது. நம்ம அந்த மாதிரி போட்டாலும் வந்து ஈரமாக இருக்கும், காஞ்சி போகாது. ஒரு 2 நாளைக்கு தலகாணி உரை இல்லை அப்படின்னா உள்ளே இருக்க இந்த தலகாணி கவர் வந்து ரொம்பவே வந்து அழுக்கு படிஞ்சு போயிடும். ஆனால் நம்ம வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க ஸ்மெல்னால நம்ம தலகாணியில் நல்லா ஃப்ரீயாக படுக்கவும் முடியாது. அதனால் எப்போவுமே தலகாணி நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே போடுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க. நம்ம எப்போவுமே வந்து அரேஞ்ச் பண்ணி போடுறதுக்கு வீட்டில் எவ்வளோ தலகாணி வச்சிருந்தாலும் ஒரு சில டைமில் எல்லாமே வாஷ் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா இந்த தலகாணி நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய தலையில் இருக்க எண்ணெய் அழுக்குகள்லாம் பட்டு உள்ளே இருக்க கவர் வந்து சீக்கிரமாக வந்து அழுக்கு படிஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும். நீங்கள் துவைச்சி போட்டிருக்க டைமில் உங்களுடைய தலகாணிக்கு ஒரு சேஃப்டியான ஒரு தலகாணி உரை போடணும் அப்படின்னா நம்ம வீட்டில் குழந்தைங்களுடைய சட்டையெல்லாம் நிறைய பத்தாத சட்டையெல்லாம் எடுத்து வச்சுருப்போம். அந்த மாதிரி சட்டையை இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க. உள்ள கையை மட்டும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்குங்க. டிஷர்ட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்புங்க. பத்தாத டிஷர்ட்டு சட்டை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே மடக்கி விட்டுட்டு இதுக்குள்ளே எந்த அளவுக்கு சைஸ் தலகாணி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு நீங்கள் பட்டன் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு தலகாணி உரை ரெடிங்க. இதே மாதிரி பெரியவங்க சட்டை இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி தலகாணி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இன்னொரு சட்டையை கீழே வச்சு இதே மாதிரி நீங்கள் லாக் பண்ணீங்க அப்படின்னா அழகாக ஒரு சூப்பரான ஒரு கவர் நமக்கு ரெடி ஆயிருச்சுங்க. தலகாணி போடுறதுக்கு நம்மக்கிட்ட தலகாணி உரை இல்லை அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி நீங்கள் டிஷர்ட் அல்லது ஷர்ட் இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது பத்தாத சட்டை வேஸ்ட்டாக இருக்கிற கிளாத்தை வச்சு இந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக மாற்றிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி போட்டிருக்க துணி காயிற வரைக்கும் இந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் உள்ளே இருக்க தலகாணி வந்து அழுக்குமே ஆகாது. இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா. இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. பாருங்கள், நம்ம தலகாணி உரை வாஷ் பண்ணி அது காயிற வரைக்கும் இந்த மழைக்காலத்தில் இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இனிமேல் வீட்டில் ஷர்ட்லாம் வேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆர்கனைசர், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் மிஷினில் வந்து இந்த காலர் அல்லது சைடில் இருக்க அந்த கையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு சிம்பிளான ஒரு தலகாணி உரையாக நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி தச்சு கூட வெறும் பட்டன் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி கூட தச்சிக்கலாம். எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லாதனால நான் இன்றைக்கி வெறும் தலகாணியை மட்டும் இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். தலகாணி உரை காயிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் கூட இந்த டிப்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் மழைக்காலத்தில் அடிக்கடி வந்து நம்மளுடைய தலகாணி பெட்டு இதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ண மாட்டோம். ரொம்பவே வந்து டேட்டியாக இருக்கும், கிருமிகள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் தலகாணி எல்லாமே பளிச்சுன்னு மாறிடும். நீங்கள் எந்த ஒரு ஷாம்பு வேணாலும் எடுத்துக்கலாம். அதை 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிருமிகள் தலகாணி பெட்டில் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நீக்கிறதுக்காக கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு வாசனைக்காக உங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கம்ஃபர்ட் சேர்த்திருக்கேன். கம்ஃபர்ட் ஒரு 2-3 சொட்டு அளவுக்கு சேர்த்துனா மட்டும் போதும். நல்ல நறுமணமாக வாசனையாக இருக்கும். இந்த 3 பொருள் மட்டும் போதும். நம்மளுடைய பெட்டு தலகாணி உரை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். இது எல்லாமே நீங்கள் ஒரு 2 மந்த்துக்கு 1 டைம் வந்து உங்கள் பெட்டு தலகாணி எல்லாத்தையுமே வச்சு சுத்தம் பண்ணிங்க அப்படின்னா எப்போவுமே நம்மளுடைய கிருமிகள் இல்லாமல் நல்லா வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான பெட்டு தலகாணியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தலகாணிலாம் நிறைய பேருக்கு வந்து ஒரு பேட் ஸ்மெல் வருங்குவாங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம மேலே இருக்க கவரை வாஷ் பண்ணி போட்டாலும் பத்தாது. உள்ளே இருக்க இந்த தலகாணியும் வந்து அடிக்கடி நம்ம ஒரு 2 மந்த் 3 மந்த்துக்கு 1 டைம் சுத்தம் பண்ணணும். இப்போ நம்ம ரெடி பண்ண லிக்விடை வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு டவலை வச்சு நல்லா அப்பப்போ பிழிஞ்சு இந்த மாதிரி நல்லா தலகாணி ஃபுல்லாக வச்சு தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க கிருமிகளும் போயிடும். நல்ல வாசனையாக நறுமணமாக இருக்கும்.
மழைக்காலத்தில் நமக்கு இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா தலகாணி ரொம்ப ஈரமாயிருமே, இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட்டும் இருக்கும். கவலைப்படவே தேவையில்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த தலகாணியில் அழுக்கு வந்திருக்குன்னு. ஒரு 3 பொருட்களை வச்சு நம்ம தலகாணி பெட்டு எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு தலகாணி ஃபுல்லாக அந்த மேலே இருக்க கவர் நம்ம பிரித்து எடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி வச்சு தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்ம தலகாணி உரையும் நல்லா புதுசு மாதிரி இருக்கும். எப்போவுமே பளிச்சுன்னு பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா இந்த லிக்விடை வச்சு தொடச்சி விட்டதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருள் ஒன்று நம்ம சேர்த்து இந்த தலகாணியை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி நான் 2 தலகாணி உரையை நல்லா தொடச்சி எடுத்திருக்கேன். வெயில் காலத்தில் நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அழகாக மாடியில் கொண்டு போய் ஒரு பாயை விரித்து இந்த தலகாணியெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா காஞ்சு வந்துடும், நல்ல பேட் ஸ்மெல்லாம் போயிடும். ஆனால் இந்த மழைக்காலத்தில் நம்ம இந்த மாதிரியெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அயன் பாக்ஸை நார்மலான ஹீட்டில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா தொடச்சி எடுத்தோம்ல, அது மேலே வந்து இந்த அயன் பாக்ஸை வச்சு நல்லா லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்க ஈரம்லாம் போய் நமக்கு நல்லா சீக்கிரமாக காஞ்சு வந்துடும். இந்த மாதிரி செய்கிறனால பெட்டு தலகாணிலாம் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும், எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது. இந்த மாதிரி நம்ம அயன் பாக்ஸ் வச்சு தேய்க்கும் போது ஒரு சில நைலான் துணி மாதிரி இருக்குது, அந்த டைமில் வந்து இந்த மேலே போட்டிருக்க அந்த தலகாணி உரையோட கவர் வந்து பொசுங்கி போயிடும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு மெலிசான ஒரு டவல் ஒன்று இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா அயன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா தலகாணி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், புதுசாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியாங்க. இந்த மாதிரி மழைக்காலத்தில் நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே ஒற்றை பிடிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ தான் நம்ம ஒற்றை அடித்த மாதிரி இருக்குது, ஆனால் திருப்பி திருப்பி ஒற்றை பிடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பொருள் மட்டும் நீங்கள் தண்ணியில் சேர்த்து ஒற்றை அடித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சீக்கிரமாக ஒட்டடை பிடிக்காது. இது வேறு ஒன்றுமே இல்லைங்க, 1 ரூபீஸில் விற்கிற கற்பூரம் மட்டுமே போதும். நம்ம வீட்டில் அடிக்கடி பூச்சிகளும் வராது, ஒட்டடையுமே பிடிக்காதுங்க. இப்போ நான் ஒரே ஒரு கற்பூரத்தை கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன், அதில் நல்லா இந்த கற்பூரத்தை நம்ம நுணுக்கி சேர்த்துக்கலாம். இந்த கற்பூரத்துக்கு எந்த ஒரு பூச்சிகளும் சீக்கிரமாக வீட்டில் வராது, ஒட்டடையுமே பிடிக்காதுங்க. வீக்லி நம்ம ஒட்டடை அடிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல கற்பூரத்தை தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வீட்டில் ஒட்டடை அடிக்கிற எந்த ஒரு ஸ்டிக்காக இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஸ்டிக்கை எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கற்பூர தண்ணியை ஒரு டவலை வச்சு நல்லா டிப் பண்ணி ஃபுல்லாக ஈரமாக்கி விட்டுருங்க. லைட்டாக புழிஞ்சிட்டு நீங்கள் எந்த ஒரு ஒட்டடை குச்சி வச்சுருந்தாலும் சரி அதில் ஃபுல்லாக இந்த மாதிரி மேலே போட்டுட்டு நல்லா முடிச்சு போட்டுட்டு ஒரு நூல் ஒன்று போட்டு நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக டவல் ஃபுல்லாக வச்சு டவல் எந்த இடத்துலையுமே தெரியாத மாதிரி நல்லா இழுத்து வச்சு நல்லா டைட்டாக நம்ம கட்டி விட்டுறணும். நம்ம ஏன் வந்து இந்த ஒட்டடை குச்சியில் வச்சு செய்கிறோம் அப்படின்னா நார்மலான நீங்கள் துணியை வச்சு கூட கட்டலாமேன்னு நினைப்பீங்க, துணியை மட்டும் வச்சு கட்ட முடியாது, அது கீழே அமுந்து விழுந்துடும். இந்த மாதிரி நம்ம ஒட்டடை அந்த குச்சியோட அந்த பூலையே வச்சு கட்டணும் அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், ஒட்டடை அடிக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சு நல்லா கட்டி விட்டதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு அதிகமாக ஒட்டடை பிடிக்குதோ அந்த இடத்துலலாம் இந்த கற்பூர தண்ணியை வச்சு நல்லா ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல சீக்கிரமாக வந்து ஒட்டடை பிடிக்காது. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா. இந்த வாசனைக்கு பல்லியுமே வராதுங்க. டியூப்லைட் பக்கத்துலலாம் உங்களுக்கு வந்து பல்லி அதிகமாக வருது அப்படின்னா அந்த இடத்துல இந்த தண்ணியை வச்சு நீங்கள் நல்லா தொடச்சி விடலாம். ஒட்டடை பிடிக்குது அப்படின்னாலுமே இந்த மூளைக்கு வந்து நீங்கள் நல்லா இந்த குச்சியை வந்து நல்லா தண்ணியில் டிப் பண்ணி ஃபுல்லாக தொடச்சி விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு ஒட்டடை பிடிக்காது. வீடு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக க்ளீனாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. வீட்டில் அடிக்கடி ஒட்டடை பிடிக்குதா, அடிக்கடி சுத்தம் பண்ண முடியல அப்படின்னா ஒரு டைம் ஒட்டடை அடிக்கும் போது இந்த மாதிரி தண்ணியில் தொட்டு அடிச்சிங்க அப்படின்னா அந்த தூசி கீழேயுமே விழுகாதுங்க, அந்த துணியிலேயே இருக்கும். நம்ம அடிக்கடி வீடு கூட்டணுங்கிற அவசியமும் வராது. இப்போ நம்ம ஃபுல்லாக வச்சு தொடச்சி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக பளிச்சுன்னு இருக்குது, எந்த ஒரு பூச்சியுமே வராது. ரொம்ப சிம்பிளான டிப்பு. நெக்ஸ்ட் டிப், நம்ம வெண்டைக்காய்லாம் வெட்டுறோம் அப்படின்னா அது அடிக்கடி வந்து கத்தியில் ஒட்டிக்கும். அந்த கத்தியில் ஒட்டுறதை நம்ம எடுத்து விடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த கத்தியில் கொஞ்சமாக லெமனை கட் பண்ணி அந்த எலுமிச்சை சாறை மட்டும் நீங்கள் தேய்ச்சி விட்டு பாருங்கள். கண்டிப்பாக கத்தியில் வந்து அந்த வெண்டைக்காய் ஒட்டவே ஒட்டாது. இப்போ லெமன் தேய்ச்சதுக்கப்புறம் நான் வெண்டைக்காவை வெட்டி காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கத்தியில் ஒட்டவே இல்லை.
ஃபர்ஸ்ட் டிப் வந்து மழைக்காலத்தில் நம்ம வீட்டில் துணி காய போடுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பெட்ஷீட், நம்ம பெட் கவர் இந்த மாதிரி பெரிய பெரிய கிளாத்லாம் போட்டோம் அப்படின்னா கொடியே வந்து ஃபுல்லாக ரொம்பி போயிடும். நம்ம சின்ன சின்ன துணி காய போட்டிருக்கும் போது இதை நம்ம வாஷ் பண்ணி போட்டிருக்கோம் அப்படிங்கிற டைமில் நமக்கு வந்து துணி போட இடம் இல்லை அப்படின்னா இந்த ஒரு டிப்பு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட்டை வந்து வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்ச நேரத்துலேயே மழை வந்துருச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ளே கொடி கட்டி போடலாம். அப்படின்னா வீட்டில் கட்டுறதுக்குமே வந்து நமக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2 ஹேங்கர் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் வந்து எந்த மாதிரி வச்சு கிளிப்பு குத்துறேன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பெட்ஷீட்டில் ஒரு ஓரத்தில் இந்த மாதிரி ஒரு கிளிப்பை வச்சு, அதாவது ஹேங்கரை வச்சு 2 பக்கம் வந்து கிளிப்பு போட்டு விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஹேங்கர் வச்சு நான் அந்த ஹேங்கரில் அந்த துணியை வச்சு கிளிப்பு குத்தி விடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சு நல்லா டைட்டாக வந்து நல்ல க்ரிப்பாக பிடிக்கிற ஒரு கிளிப்பை வச்சு நல்லா இந்த மாதிரி டைட்டாக வந்து குத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எந்த ஒரு துணிக்காய போட கொடி இல்லை அப்படிங்கிற அவசியமே தேவையில்லைங்க. 2 ஹேங்கர் மட்டும் இருந்தால் போதும். பெட் கவர், பெட்ஷீட் எல்லாமே ஈஸியாக நம்ம காய போட்டுடலாம். 2 பக்கம் ஆணி மாதிரி அல்லது சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் இந்த மாதிரி ஹேங்கரை மாட்டி விட்டு உங்களுடைய பெட் கவர், பெட்ஷீட்லாம் வந்து காய வச்சுக்கலாம். நான் பாருங்கள், ஒரு பக்கம் வந்து ஆணி, இன்னொரு பக்கம் அந்த பரனுடைய அந்த கொண்டியில் தான் வந்து இந்த ஹேங்கரை மாட்டி வச்சுருக்கேன். இதனால நமக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கும். சீக்கிரமாக காஞ்சுமே வந்துடும். நம்ம ரூம்குள்ளே நம்மளுடைய ஹாலில் வந்து எந்த ஒரு கயிறும் கட்ட முடியாத டைமில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப சிம்பிளான ஐடியா. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெட்ஷீட், பெட் கவர் காய போடுறதுக்கு 2 ஹேங்கர் மட்டும் இருந்தால் போதும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க.